அன்பர்களே, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பிளைக்கோள்களை சுற்றி நட்சத்திரங்கள் சுற்றுகின்றன. மில்கிவே பால்வீதியில் உள்ள பிளைக்கோளை சுற்றி இந்த சூரியன் உட்பட்ட நட்சத்திரங்கள் சுற்றுகின்றன என்று இந்த காஸ்மாலஜியை உங்களுக்கு விவரிக்கும் பொழுது சொல்லியிருந்தேன். ஆனால் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் கேட்டிருந்தார்கள், பிளைக்கோள்கள் சுற்றி வருகின்றது என்றால் இந்த மில்கிவேயிலேயே பல மில்லியன் கணக்கான பிளைக்கோள்கள் இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அது சாத்தியம் இல்லாதது போல் இருக்கிறது என்று. ஆனால் அந்த பிளைக்கோள்கள் உருவாக்கிய விதம் அவற்றுடைய திணிவு வேறையாக இருக்கும். இந்த பிளைக்கோள் உருவாக்கிய விதமும் அதனுடைய திணிவும் வேறுபாடாக இருக்கும். பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் அனைத்துமே துகள் நிலையற்ற சக்தியாக இருந்தது என்று சொன்னேன். சக்தி ஈர்ப்பு புலம் இல்லாத காரணம் இருக்க முடியாத காரணத்தால் பிரபஞ்சத்திலே மிக குறைந்த காலத்தில் இருந்துவிட்டு ஈர்ப்பு புலமாக மாறி அதற்கு முயற்சித்த போது திரட்சியடைந்த ஈர்ப்பு புலத்தின் திரட்சியடைந்த நிலையாக பொருள் உருவாக்கியது. அவர் பொருளும் ஈர்ப்பு புலம் இல்லாமல் இருக்க முடியாத காரணத்தால் ஈர்ப்பு புலம் உருவாக்குவதற்கு ஒழுங்குமானதாக வடித்தது. அதாவது ஒழுங்கு நிலையற்று வடித்த பொழுது பல ஒரு பேட்டர்ன்ஸை உருவாக்குகின்ற துண்டங்களாக வடித்தது. எவ்வாறு ஒரு சிலந்தி நடுவே இருக்கும் பொழுது ஆறு திசையில் அந்த முடிச்சுகள் இருக்கின்றதோ அதே போன்று நடுவில் மிகப்பெரிய துண்டமும் அந்த முடிச்சுகள் ஆறு திசைகளில் உள்ள முடிச்சுகளில் சிறிய சிறிய துண்டங்களும், அதாவது அந்த சிறிய சிறிய துண்டங்களை விட இந்த நடுவில் உள்ள துண்டங்கள் 1,00,000 மடங்கு 1 கோடி மடங்கு பெரியதாக இருந்தது. பிறகு அந்த ஆறு திசையில் உள்ள சிறிய துண்டங்கள் அதே போன்று ஒரு 10 ஒரு துண்டத்தை உருவாக்கக்கூடியதாக உடையும், ஒரு துண்டை மேலே 2 அல்லது அந்த ஒழுங்கமைப்பை உருவாக்கக்கூடியதாக உடையும். ஆனால் நடுவில் உள்ள அந்த மிகப்பெரிய துண்டம் 1,00,000 அதே போன்ற அமைப்பை அந்த அலங்கார அமைப்பை உருவாக்கக்கூடியதாக வெடித்து சிதறும். இவையெல்லாம் ஒளியின் வேகத்தில் வெடித்து சிதறும். ஏனென்றால் அங்கே பொருள் துகள்களோ சக்தி துகள்களோ இல்லாத நிலை இருந்தது. அது போன்று மிக குறைந்த திணிவை இருக்கக்கூடிய கருந்துளையை விட அதிகமான ஈர்ப்பு புலம் இருந்தது. அவர் ஒளியை விட அதிகமான வேகத்தில் வெடித்து சிதறிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு நிலையில் ஈர்ப்பு புலம் குறைந்து மிக குறைந்த துணிவு இருக்கக்கூடிய பிளைக்கோளை விட ஈர்ப்பு புலம் துணிவு குறைகின்ற பொழுது உடை நிகழ்வாகவே அந்த ஆறு திசைகளில் இருக்கின்ற துண்டங்களும் பிளைக்கோள்களினுடைய மிக குறைந்த துணிவுடைய பிளைக்கோள்களை விட துணிவு குறைந்த துண்டங்களாக உருவாகின்றன. அவர் உருவாக்கிய பொழுது நடுவே இருந்த அந்த மிகப்பெரிய துண்டம் 1,00,000 மடங்கு பெரியதாக இருந்தது. எனவே அது அவ்வாறான உடைய முடியாத நிலை. அதே நேரத்தில் அது அந்த நிலையில் ஈர்ப்பு புலமாக உடனடியாக மாற முடியாது. ஏனென்றால் துகள்களாக உருவாக்கிய இப்பொழுது அந்த துண்டங்கள் அனைத்தும் ஆறு திசையில் உள்ள துண்டங்கள் இந்த மிக குறைந்த துணிவுடைய பிளைக்கோள்களை விட குறைந்த துணிவுடையவைகளாக உடைந்து விட்ட காரணத்தால் அவைகளில் இருக்கின்ற அந்த துண்டங்கள் அனைத்தும் துணிக்கைகளாகத்தான் இருக்கும். பொருள் துகள்களாக சக்தி துகள்களாகத்தான் இருக்கும். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், புரோட்டான் இது போன்ற துகள்கள் தான் காணப்படும். ஆனால் நடுவில் மிகப்பெரிய துண்டம் அது உடனடியாக வெடித்து அந்த நிலைக்கு வர முடியாது. அது வெடித்து 1,00,000 மடங்கு இந்த ஆறு திசையில் உள்ள துண்டங்களை விட கிட்டத்தட்ட 1,00,000 மடங்கு அதிகமான துணிவுடைய அந்த துண்டங்கள் உடனடியாக வெடிக்க முடியாது. அதே நேரத்தில் ஈர்ப்பு புலமாகத்தான் உருவாக்க முடியும். அவ்வளவு துணிவு பிளைக்கோள்களாக உடனடியாக உருவாக்க முடியாது. எனவே முதலில் அவை மிகவும் ஒளியின் வேகமும் அப்போது இருக்காது. சூழ உள்ள ஈர்ப்பு புலம் மிக குறைந்த துணிவுடைய பிளைக்கோள்களை விட குறைவான ஈர்ப்பு புலத்தில் இருக்கும்போது ஒளியினுடைய வேகம் இருக்காது. எனவே ஒளியை விட குறைந்த வேகத்தில் வெடித்து சிதறும். எது வரைக்கும் வெடித்து சிதறும் என்றால் ஆக குறைந்த காலத்தில் இருந்துவிட்டு வெடித்து சிதறும்
அது துகள்களை கொண்டிருக்கும் நிலை துணி உடல்களை கொண்டிருக்கும் வரை அவர் ஆக குறைந்த காலத்தில் இருந்து அந்த துண்டங்கள் தொடர்ந்து படித்து ஒரு நிலையில் துகள்கள் உள்ள நிலை உருவாக்கும். எனவே துகள்கள் உள்ள நிலை உருவாக்கியதன் பின்னர் சாதாரண இப்பொழுது இருக்கின்ற இந்த விஞ்ஞான விதிகளுக்கு உட்பட்டதாக அவற்றுடைய அந்த இயக்க திசையில் விரிந்து கொண்டிருக்கு. மேற்கன்மை வெடித்தவையும் ஒளியின் வேகத்திற்கு அதிகமான தூரத்தில் வெடித்து சிதறியதால் அதுவை உடனடியாக இணைந்து முடியாத அளவுக்கு இப்பொழுது இருக்கின்ற நட்சத்திரங்கள் கேலக்சிகளை உருவாக்கி அவ்வளவு தொலைவுகளை உருவாக்கின. நடுவே இருப்பவை ஒளியை விட குறைந்த வேகத்தில் வெடித்து சிதறியதால் அவை உடனடியாக இணைந்து விடக்கூடிய அளவு தூரத்தில் இருந்தன. ஈர்ப்பு காரணத்தால் அவை மீண்டும் இணைந்து விட வேண்டிய நிலையில் இருந்தன. இவ்வாறு இருந்த அந்த நிலையில் அவை வெடித்து சிதறிய போது அவை விசை கொடுத்து ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரிக்கு அமைய அல்லாது ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரிக்கு அமைய அவை செல்லுகின்ற திசை மின்புலங்களை குறைத்து அதன் காரணத்தால் அவற்றின் கன அளவை குறைகின்ற கன அளவு ஈர்ப்பு புலமாக அவை செல்லுகின்ற திசையிலே அதிகமாக. எனவே எல்லா திசைகளிலும் சுழல்கின்ற அந்த துகள்கள் அந்த செல்லுகின்ற திசையில் ஈர்ப்பு புலம் அதிகரித்த திசையில் அதிகமாக சுழல்கின்ற பொழுது ஒரு காந்த புலம் நோத்து அவற்றை சுற்றி ஃப்ளெமிங்கின் லெஃப்ட் ஹேண்ட் விதிக்கமையாக அவை செல்கின்ற திசையில் அவற்றை சுற்றுகிறது. என்னை நோக்கி அந்த நிகழ்வதாக இருந்தால் எனக்கு அது மணிக்கூட்டு திசையில் தென்படும். அதே போன்ற நிலையில் அது சுற்றி செல்கிறது. பின்னர் இப்பொழுது நாங்கள் ஒரு பொருளை இந்த புலத்தில் எறிகின்ற பொழுது அது விழுகின்றது. அதாவது எறிகின்ற பொருள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு அந்த விசையிலிருந்து செயற்பட முடியாமல் புலத்தில் விழுகிறது. அதே போன்று விசை கொடுத்து சென்ற அந்த அனைத்து துணி உடல்களும் விளைக்கோள்களினுடைய அந்த புலங்களில் இருந்து வெளியேற முடியாமல் எஸ்கேப் வெலோசிட்டி அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தால் அவற்றை சுற்றத் தொடங்குகின்றன. எனவே அந்த நிலையில் நடுவில் இருந்த விளைக்கோள்களைத்தான் இப்பொழுது இருக்கின்ற இந்த நட்சத்திரங்கள் சூரிய எல்லாம் சுற்றி வருகின்றது. இதன் பின்னர் உருவாயின விளைக்கோள்கள் எவ்வாறு என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த நடுவே உள்ளவை நியூட்ரான் ஸ்டார்களாக இப்பொழுது உருவாகி இருக்கின்றன. நியூட்ரான் ஸ்டார்கள் பின்னர் விளைக்கோள்களாக உருவாகும். இந்த நியூட்ரான் ஸ்டார்கள் எவ்வாறு விளைக்கோள்கள் உருவாகும் என்றால் இறுதியாக எவ்வாறு பிரபஞ்ச சுருக்க விதியின் பொழுது நியூட்ரான் ஸ்டார்கள் விளைக்கோள்களாக உருவாகின்றதோ அதே போன்று தான் உருவாகும். அவ்வாறான இடைப்பட்ட நிலையில் இருக்கிற விளைக்கோள்கள் தான் அந்த நடுவில் உள்ள விளைக்கோள்களை விட மீதமாக உள்ள அந்த மில்லியன் கணக்கான விளைக்கோள்கள். அப்படி என்றால் அவ்வாறு அந்த நியூட்ரான் ஸ்டார்கள் சுற்றுகின்ற பொழுது அவை நியூட்ரான் ஸ்டார்களே ஒன்றில் ஒன்று விழுகின்றன அல்லது அவைகள் வடித்த துண்டங்கள் ஒன்றில் ஒன்று விழுகின்றன. உரசினாலும் விழுந்தாலும் ஒரே செயற்படுதான். அவர் விழுகின்ற பொழுது அந்த துகள்களுடைய கன அளவு விழும் திசையிலே அதிகரிக்கின்றது. மின்புலம் அதிகரித்து காலம் அதிகரிக்கின்ற காரணத்தால் எனவே அவ்வாறு அதிகரிக்கின்ற அந்த கன அளவு அதிகரிக்கின்ற பொழுது ஈர்ப்பு புலம் குறைந்து அந்த கன அளவு உருவாக்குறது. எனவே அந்த திசையில் மின்புலம் குறைகிறது. அந்த துகளின் ஒரு பகுதி வெளியே வந்து சக்தி துகள்களாக அந்த வெளியே வந்து சூழ உள்ள ஈர்ப்பு புலத்துடன் சேர்ந்து சக்தி துகளாக அது வருகிறது. அந்த சக்தி அது அந்த நியூட்ரினோ மீண்டும் இருக்கின்ற அந்த நியூட்ரான்களில் இணைந்து நியூட்ரானில் இணையும் போது புரோட்டான் உருவாகின்றது. ஒரு நியூட்ரினோவின் ஒரு பாதி இணைகின்றது, மிகுதி பாதி ஈர்ப்பு புலத்தை உருவாக்குகிறது. அதாவது அதை சூழ அந்த துகளை சூழ ஒரு ஈர்ப்பு புலத்தை உருவாக்குகிறது. அந்த ஈர்ப்பு புலத்தினுடைய அந்த விளிம்பில் அதை சூழ மெல்லிய ஈர்ப்பு புலம் இருக்கும், ஒரு செறிவுக்கூடிய ஈர்ப்பு புலம் இருக்கும். ஒப்பீட்டளவில் அது கணிக்க முடியாது.
அந்த ஈர்ப்பு புலத்தின் விளிம்பில் மின்புலம் உருவாக்கின்றது. அதில் இந்த புரோட்டானிலிருந்தே ஒரு சிறிய பகுதி வெளியேறி அந்த மின்புலத்தால் கவரப்பட்டு மின்புலத்தில் இருந்து சுற்றத் தொடங்குகிறது. மீண்டும் ஒரு நியூட்ரினோ வந்து சேர்க்கிறது. அவர் சேர்கின்ற பொழுது மீண்டும் ஒரு புலம் உருவாகி ஒரே ஒபிட்டிலேயே 2 எலக்ட்ரான்கள் சுற்றக்கூடியதாக வேறு ஒரு திசையில் ஒரே ஒபிட்டானால் அவனுடைய திசைகள் வேறாக சுற்றுகிறது. மீண்டும் இதே போன்ற நியூட்ரினோக்கள் இணைக்கின்ற பொழுது புரோட்டான்களின் அதாவது புரோட்டான்கள் நியூட்ரான்களினுடைய எண்ணிக்கை திரளாக இருக்கின்ற பொழுது அவை அணுக்களாக உருவாகின்றன. 2 நியூட்ரான்கள் உள்ளதில் அவ்வாறு உருவாகின்றது ஹீலியம். அதே போன்று 3 நியூட்ரான்கள் உள்ள ஒரு இடத்தில் அல்லது 3 நியூட்ரான்கள் புரோட்டான்களாக மாற வேண்டிய இடத்தில் 3 புரோட்டான்கள் வந்து இணைக்கின்றது. எனவே அதை அனைத்தும் புரோட்டானாக மாறி ஒரு மின்புலத்தை உருவாக்குகின்ற ஈர்ப்பு புலத்தை உருவாக்குகின்றது. அதில் மின்புலம் உருவாக்கி அந்த புரோட்டானில் இருந்து எலக்ட்ரான்களை உருவாக்குகின்றன. அவை சுற்றுகின்றன. 8 எலக்ட்ரான்கள் நிரம்புகின்றன. அதன் பின்னர் இதேபோன்று தொடர்ச்சியாக நியூட்ரான்கள் உள்ள இடங்களை பார்க்கின்ற பொழுது 8 எலக்ட்ரான்கள் நிறையும். அதன் பின்னர் வருகின்ற பொழுது அதற்கு அடுத்த சக்தி மட்டங்களுக்கு செல்லும். இவ்வாறு எல்லா அணுக்களும் உருவாகின்றது. நான் காஸ்மாலஜியை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அதை எல்லாம் பார்த்து நன்றாக யோசித்தால் தான் உங்களுக்கு இவைகள் புரியும். ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து இவர் உயிரினங்கள் உருவாக்கி எல்லாமே சுற்றி கொண்டிருக்கின்றன. எல்லா திணிவுடையர்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கின்றன. சூரியன் சுற்றுகின்ற அந்த பால்வீதியில் இருக்கின்ற விளைக்கொலையும் சுற்றி கொண்டிருக்கிறது. அவ்வாறு சுற்றி கொண்டிருக்கின்ற பொழுது நீள்வட்டத்தில் சுற்றுகின்ற பொழுது தொலைவில் உள்ள திசையில் தொலைவில் உள்ள துண்டங்கள் வேகம் குறைவாகவும் கெப்லரின் விதியக்கமே அண்மையில் அந்த விளைக்கோள்களுக்கு அண்மையில் உள்ள துணி உடையர்கள் வேகமாகவும் சுற்றும். எனவே 21 தடவைகளுக்கு மேலாக சுற்றி இருக்கிறது சூரியன். அதே நேரத்தில் வெளி ஆரத்தில் அது ஒரு தடவை கூட சுற்றி முடியவில்லை வெளிப்புறமாக. எனவே இப்பொழுது இருக்கின்ற அந்த கேலக்சி உருவத்தை உருவாக்குகின்றது. இப்பொழுது உள்ள எல்லா கேலக்சிகளினுடைய உருவங்களும் இதன் காரணத்தால் தான் அந்தந்த நிலையை அடைந்தது. அதன் பின்னர் பிளாக் ஹோல்கள் ஒன்று துணிவு உடல்கள் பொருள் துகள்கள் உள்ள துணி உடல்கள் சக்தி துகள்கள் உள்ள துணி உடல்கள் கொண்டிருந்தால் அவை ஒன்று விளக்குகின்றன. பிளாக் ஹோல்கள் ஒன்று விளக்குகின்றன. விளக்கி கொண்டு செல்கின்ற பொழுது நீள்வட்டத்தில் சுற்றுகின்ற துணிவு உடல்கள் விழக்கூடியதாக புலங்களை உருவாக்குகின்றன. அதன் அருகாமையில் உள்ளவை விழுகின்றன, தொலைவில் உள்ளவை சுற்றுகின்றன. இன்னும் இந்த விளைக்கோள்கள் ஒன்று விலக்கி கொண்டே கொள்கின்ற பொழுது இன்னும் தொலைவில் உள்ளவைகளும் அவை விழ வேண்டிய நிலை இருக்கிறது. ஆக தொலைவில் உள்ளவை மட்டும் நீள்வட்டத்தில் சுற்றுகின்றன விளைக்கோள்களை. இன்னும் விலக்கி கொண்டு போகின்ற பொழுது ஒரு நிலையில் எல்லா விளைக்கோள்களும் மிகவும் தொலைவில் சென்றவுடனே பரஸ்பரமாக ஈர்ப்பு புலங்கள் இருக்கின்ற பொழுது தான் இவ்வாறு நீள்வட்டத்தில் சுற்ற முடியும். எல்லாமே மிக தொலைவுக்கு சென்ற உடனே எல்லாமே விழ வேண்டிய புலம் உருவாகும். எனவே விளைக்கோள்களில் விழுகின்றன. அப்பொழுது புரோட்டான்கள் கன அளவுகளை அதிகரிக்கின்றன. விழுகின்ற திசையில் மின்புலம் அதிகரிக்கின்ற காரணத்தால் எனவே அந்த கன அளவுகளை ஈர்ப்பு புலம் குறைந்து அதிகரிக்கிறது. அந்த திசையில் மின்புலம் குறைகின்றது. அதாவது காலம் மின்புலம் அதிகரித்து தான் அதிகரிக்கின்றது. காலம் அதிகரித்தது. ஆனால் அந்த திசையில் மின்புலங்கள் குறைவடைகின்றது விழுகின்ற திசையில். எனவே அந்த இடத்தில் துகள்கள் அந்த புரோட்டான்களினுடைய மிகச்சிறிய துகள் வழியாகி அதுதான் பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிறிய ஒரு துகளாக இருக்கும். அந்த பிரபஞ்சத்திலே அந்த மிக சிறிய துகள்
அதனுடைய சூழல் அந்த ஈர்ப்பு புலத்தையும் எடுத்துக்கொண்டு, அதாவது மின்புலத்தை உருவாக்குகின்ற அதிகமான ஈர்ப்பு புலத்தையும் எடுத்துக்கொண்டு சக்தி வருது. எனவே மின்புல உருவாவதற்கான அந்த அதிகமான ஈர்ப்பு புலம் இருக்காது. எனவே அவற்றை புரோட்டான் க்குள் அந்த எலக்ட்ரான் வந்து விழுந்து அது நியூட்ரானாக மாறும். இவ்வாறு தான் நியூட்ரான் ஸ்டார் இறுதியாக உருவாகின்றது. இந்த இறுதியாக உருவாகின நியூட்ரான் ஸ்டார்கள் இவர் நியூட்ரான் ஸ்டார்கள் உருவாக்க பல மில்லியன் கணக்கான வருடங்கள் இருக்கும். ஆரம்பத்தில் இருந்த நியூட்ரான் ஸ்டார்கள் இப்பொழுது இருக்கின்ற புரோட்டான் எலக்ட்ரான்களாக மாறுவதற்கும் அவ்வாறு பல மில்லியன் ஆண்டுகள் எடுக்கும். ஆனால் அந்த பிரபஞ்ச அந்த பிளாக் ஹோல்களின் நடுவே இருக்கின்ற அந்த துகள்கள் நடுவே இருக்கின்ற அந்த பிளாக் ஹோல்கள் மிகவும் வேகமாக உருவாக்கின. இவை போன்று இல்லாமல் ஒளியை விட குறைந்த வேகத்தில் இணைய வேண்டி இருந்தபோது அவை மிகவும் வேகமாக உருவாகின. அந்த பிளாக் ஹோல்கள் உருவாகின்ற முறை ஒன்றாக இருந்தது. இவ்வாறு இறுதியாக அந்த உருவாகின்ற அந்த பிளாக் ஹோல்கள் நியூட்ரான் ஸ்டார்களாக உருவாயின. ஆரம்பத்தில் இருந்த அந்த பிளாக் ஹோல்களும் நியூட்ரான் ஸ்டார்களாக இருந்து நியூட்ரான் ஸ்டார்கள் ஒன்றில் ஒன்று விழுகின்ற பொழுது அவற்றினுடைய அந்த துண்டங்களுடைய கன அளவுகள் அதிகரிக்கும். மின்புலம் அதிகரிப்பதால், காலம் அதிகரிப்பதால் அந்த திசையில் கன அளவு அதிகரிப்பது ஈர்ப்பு புலம், அந்த திசையில் உள்ள ஈர்ப்புலம் குறைவடைகின்றதால் குறைவடைந்து அதை கன அளவை உருவாக்குகின்றது. எனவே மின்புலமும் குறைகின்றது. அந்த திசையில் மின்புலம் குறைகின்ற பொழுது ஒரு துகள் வெளியே வருகின்றது. அது சூழவுள்ள ஈர்ப்பு புலத்துடன் சேர்ந்து பிரபஞ்சத்தில் மிகச்சிறிய துகளான அந்த சக்தி துகளை உருவாக்குகின்றது. இப்பொழுது அந்த அந்த முதலே இருந்த அந்த நியூட்ரான் ஸ்டார்களினுடைய துகள்களினுடைய கன அளவுகள் அது கிழக்கிலிருந்து மேற்காக சுழல்கின்றது என்றால் அந்த சுழல்கின்ற, அதாவது பிளாக் ஹோல்கள் ஆரம்பத்தில் உருவாகின்ற பொழுது அவை ரிலேட்டிவிட்டி தியரிக்கு மேல் செல்கின்ற திசையிலே கன அளவு குறைந்த ஈர்ப்பு புலம் அதிகமாகி அந்த திசையில் அதிகமாக சுற்றியதன் காரணத்தால் அதை சூழ ஃப்ளேமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ஸுக்கு அமைய ஒரு காந்த புலம் சுற்றியது என்றேன். ஆனால் அது நாங்கள் ஒரு எறிகின்ற பொருள் எவ்வாறு விழத் தொடங்குகின்றதோ அதே போன்று எஸ்கோப் வெலோசிட்டி இல்லாத காரணத்தால் சுற்றுவதற்கு தொடங்கிய போது, பிளாக் ஹோல்களை சுற்றுவதற்கு தொடங்கிய போது அது அந்த துணிவு குறைந்தது சுற்றும் திசையில் கிழக்கிலிருந்து மேற்காக துணிவு குறைந்தது. எனவே அவ்வாறு துணிவு குறைகின்ற பொழுது அதிகமான துகள்கள் அந்த திசையில் சுற்றுகின்ற பொழுது காந்தப்புலம் வடக்கு உள்ள நம்மளும் படங்களில் உலகத்துக்கு வடக்காக உள்ள திசையில் தெற்கு புலமும் தெற்காக உள்ள திசையில் வடக்கு புலமும் உருவாக்கின. எதிர் துருவங்களுடன் ஒன்றை ஒன்று கவர்கின்றன. அதனால் தான் காந்த திசை கட்டி எதிர் துருவங்களை நோக்கி கவரப்படுகின்றது. நான் சொல்லி எல்லாவற்றையும் கொஸ்மாலஜியை நீங்கள் பார்த்தால் தான் நான் இப்பொழுது சொல்வது உங்களுக்கு புரியும். அதன் பின்னர் தான் இந்த இடத்துக்கு வாருங்கள். அவர் அந்த நியூட்ரான் ஸ்டார்கள் உருவாக்கி அவை இன்னும் அவனும் அதன் பின்னரும் அவர் காலம் இன்னும் அவை என்ன செய்யும் என்றால் இணைந்து கொண்டு விட்டால் இன்னும் மின்புலம் குறைந்து சூழவில் உள்ள ஈர்ப்பு புலமாக சமமாக மாறும். அவை இணைய அதே போன்று கன அளவு குறைந்து கொண்டே இருக்கும். ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரிக்கமே கன அளவு குறைந்து சூழ உள்ள ஈர்ப்பு புலமாக மாறும். எனவே அதிகமாக சுற்றும், கிழக்கிலிருந்து மேற்காக அதிகமாக சுற்றும். அதிகமாக சுற்ற அந்த திசை எல்லா திசையிலும் தன்னைத்தானே சுற்றுகின்ற துகள்கள் அல்லது அதற்கு முன்னர் எலக்ட்ரான்கள் சுற்றுகின்றது என்றால் எலக்ட்ரான்கள் எல்லா திசைகளிலும் சுற்றும். அவ்வாறு அதிகமான ஈர்ப்பு புலம் இருக்கும் பொழுது அந்த திசையில் அதிகமாக சுற்றும். இப்பொழுது நியூட்ரான் ஸ்டார்கள் எல்லா திசைகளிலும் நியூட்ரான்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த திசையில் அதிகமாக சுற்றும். எனவே அந்த திசையில் அதிகமாக சுற்றுகின்ற காரணத்தால் ஒரு காந்த புலம் உருவாக்கும். நோர்த்து சவுத் வலிமையானதாக முதலே இருந்த புலம் வலிமையானதாக உருவாகின்றது.
இன்னும் நியூட்ரான் ஸ்டார்கள் அதே போன்று விழுகின்ற பொழுது அவற்றினுடைய துகள்களினுடைய கன அளவுகள் விழுகின்ற திசையில் அதிகரிக்கின்றன. காலம் அதிகரிப்பதால் மின்புலம் அதிகரித்து அந்த திசையில் கன அளவு ஈர்ப்பு புலம் குறைகின்றது. அந்த திசை மீன்புலம் குறைவதால் அந்த நியூட்ரான் துகள்களின் ஒரு துகள் வெளியே வந்து சூழ உள்ள ஈர்ப்பு புலத்துடன் சேர்ந்து சக்தியை உருவாக்கின்றது. எனவே அந்த சக்தி அவ்வாறு இருக்கின்ற பொழுது இறுதியாக எல்லா மின்புலமும் சூழ உள்ள ஈர்ப்பு புலமாக சமமாக மாறி எல்லா நியூட்ரான்களுடைய கன அளவுகளும் சூழ உள்ள ஈர்ப்பு மூலமாக மாறி இந்த பிளாக் ஹோல்கள் உருவாகின்றன. இவ்வாறு பிளாக் ஹோல்கள் ஆரம்பத்தில் உருவாக்கியதும் இறுதியில் உருவாகியது. ஆனால் இந்த இறுதியில் உருவாகின்ற பொழுது இன்னும் ஒரு விடயம் இருக்கும். பிளாக் ஹோல்களுடன் இணைந்து கொண்டிருக்கும். அதேபோன்று நியூட்ரான் ஸ்டார்களும் பிளாக் ஹோல்களோடு இணைந்து கொண்டிருக்கும். நியூட்ரான்ஸ் எல்லாமே ஒளியின் வேகத்தில் ஒரு பொருள் விழுவதாக கற்பனை செய்தால் அவனுடைய கனவளவு அதிகரித்து ஒன்று முட்டி மின்புலம் எல்லாம் ஈர்ப்பு புலமாக எல்லாம் ஒரே களிமமாக மாறி ஒளியின் வேகத்தில் செல்கின்ற நிலையில் இருக்கின்ற அந்த துண்டங்களை போன்று ஆகும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த துகள்கள் உள்ள இந்த ஈர்ப்பு புலம் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் அவ்வாறு விழ முடியாது. ஒளிவேகத்தில் விழ முடியாது. ஒளிவேகம் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. எனவே அவ்வாறு நியூட்ரான் ஸ்டார்கள் விழுகின்ற பொழுது பிளாக் ஹோல்களில் விழுகின்ற பொழுது அவற்றை சுற்றுகின்ற புலத்தில் செல்லும் ஒளியினுடைய வேகத்தை அண்மிக்கின்ற வேகத்தில் விழும். அதாவது அந்த இடத்தில் காலம் குறைவடையாது, காலம் கூடுகின்றது. விழுவது வேறு, விசை கொடுத்து செல்வது வேறு. சேட்டலைட்டுகள் விழுவது போன்று இயங்கினாலும் விசை கொடுக்கின்றன. அது வேறு. எந்த விஷயம் கொடுக்காமல் புலத்தில் விழுவது, அப்போது காலம் அதிகரிக்கிறது. கன அளவு அதிகரித்து ஒன்று முட்டுவது போன்று வெறுமனை முட்டாது. ஏனென்றால் ஒளியினுடைய வேகத்தில் செல்ல முடியும். ஒளியின் வேகத்துக்கு அருகில் தான் செல்லும். எனவே அந்த திசையில் சுற்றுகின்ற திசையில் அவற்றுடைய கன அளவுகள் அதிகரித்து மின்புலம் அதிகரிப்பதால் கன அளவு அந்த துகள்களுடைய கன அளவுகள் இங்கே நான் கன அளவு அதிகரிப்பது என்றால் எல்லாம் துகளுக்குத்தான். இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி, இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி எல்லாம் துகள் நிலையை உள்ளவைக்குத்தான் பொருந்தும். எனவே அவ்வாறு அந்த நியூட்ரான்களினுடைய துகள்களுடைய கன அளவுகள் அதிகரிக்கின்ற மின்புலம் அதிகரிப்பதால் அந்த திசையில் உள்ள ஈர்ப்பு புலம் குறைவடைந்து கன அளவை உருவாக்குகின்றது. மின்புலம் குறைகின்றது, சக்தி வருகின்றது. எனவே அந்த குறிப்பிட்ட திசையில் விழுகின்ற பொழுது சக்தி உருவாக்கும். பிளாக் ஹோல்களுடன் நியூட்ரான் ஸ்டார்கள் இணைகின்ற பொழுது அந்த வெளியே வந்த அந்த துகள்களுடன் சூழ உள்ள ஈர்ப்பு புலம் சேர்ந்து சக்தியை உருவாக்குகின்றது. அதன் பின்னர் எல்லாமே பிளாக் ஹோல்களாக உருவாக்கின்றது. இவ்வாறு இறுதி நிலையில் உருவாகின்ற அந்த பிளாக் ஹோல்கள் தான் அந்த மில்லியன் கணக்காக இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதிய அந்த பிளாக் ஹோல்கள் இருந்தாலும் அந்த பிளாக் ஹோல்கள் இப்பொழுது அதன் பின்னர் உருவாக்கிய பிளாக் ஹோல்கள் பிரபஞ்சத்தினுடைய தொடக்கத்தில் வெடித்து சிதறிய துண்டங்கள் ஒளியினுடைய விட குறைந்த வேகத்தில் வெடித்து சிதறியின் காரணத்தால் இணைந்தது அல்லாது இறுதியில் இணைகின்ற பிரபஞ்ச சுருக்க விதியின் இறுதியில் இணைக்கின்ற நிலையில் இணைந்தவை தான். அவ்வாறு அந்த பிளாக் ஹோல்கள் மில்லியன் கணக்கான பிளாக் ஹோல்கள் காணப்பட்டால் அவை அவ்வாறான பிளாக் ஹோல்களாகத்தான் இருக்கும். அதே போன்று இந்த பின்னர் எல்லாமே பிளாக் ஹோல்கள் ஆக்கியவுடன் உடன் நிகழ்வாகவே சூழ உள்ள ஈர்ப்பு புலமும் மிக குறைந்த துணியுடைய பிளாக் ஹோல்களை விட அதிகமான ஈர்ப்பு புலமாக மாறிவிடுகின்றது. எனவே அதிகமான ஈர்ப்பு புலமாக மாறியவுடனே ஒளியினுடைய வேகம் தான் அங்கே இருக்கும். துகள்கள் எதுவும் இருக்காது. எல்லா பிளாக் ஹோல்களும் சூழ உள்ள ஈர்ப்பு புலமே பிளாக் ஹோல்களே ஈர்ப்பு புலம் தான், தனியான ஈர்ப்பு புலம் தான். அதே நேரத்தில் சூழ உள்ள ஈர்ப்பு புலம் ஒளியினுடைய அதிகமான வேகத்தில் எல்லா பிளாக் ஹோல்களும் இணையும். ஏனென்றால் சூழ உள்ள ஈர்ப்பு புலத்தையும் விட அந்த பிளாக் ஹோல்கள் அதிக துணி உள்ள ஈர்ப்பு புலமாக இருக்கும். எனவே அவை ஒன்றுடன் ஒன்று ஒளியை விட அதிகமான வேகத்தில் இணைந்து ஒரே பிளாக் ஹோல்களாகும். சூழ உள்ள ஈர்ப்பு புலம் சேர்ந்து தனியாக புலம் தான் அங்கே இருக்கும். அவ்வாறு உருவாகியதோ அதன் ஒளியை விட அதிகமான வேகத்தில் நடுப்புறமாக திரட்சியடையும். திரட்சியடைய ஒரு நிலையில் அது பொருளாக மாறும்.
பொருட்கள் துகள்கள் இருந்து தான் ஈர்ப்பு பிளமை உருவாக்கி விளைக்கோள்கள் உருவாக்கியது என்று உங்களுக்கு தெரியும். எனவே இது திரட்சியடைந்து ஈர்ப்பு பிளத்தின் சொறிவடைந்த நிலை பொருள். எனவே பொருள் உருவாக்கும் குறிப்பிட்ட பொருள் அதிகரித்து குறிப்பிட்ட அளவு பொருளும் ஈர்ப்பு பிளம் உருவாகின்ற பொழுது குறிப்பிட்ட அளவை அடைந்ததும் அந்த அளவு பிரபஞ்சத்தில் ஆக குறைந்த காலத்தில் இருந்துவிட்டு சக்தியாக மாறும். சக்தி என்று அங்கே அதிக அளவில் சக்தி இருக்கணும். ஆக குறைந்த அளவில் அங்கே பொருள் ஈர்ப்பு பிளம் இருந்து அதுதான் சிறியதாக இருக்கணும். ஆனால் சிறியதும் சக்தி தான். சக்தி துகள் தான் பிரபஞ்சத்திலே சிறியது. எனவே இந்த இடத்திலும் அந்த சக்தி துகள்களிட்ட சக்தியாக இருக்கின்ற அந்த நிலை தான் இறுதியாகவும் சிறியதாக இருக்கணும். சிறியதாகவும் பெரியதாகவும் சக்தி கொடுக்கும் என்றால் அங்கே தனியாக சக்தி இருக்கணும். தனியாக சக்தி இருக்க வேண்டுமென்றால் அதுதான் பிரபஞ்சத்தின் இறுதி நிலையாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாங்கள் குறிப்பிட்ட இப்பொழுது நான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். ட்ரெயினில் என்று வைத்துக்கொள்ளுங்கள். கொழும்பில் பிட்டுக்கொட்டுவையிலிருந்து பம்பலப்பிட்டிய வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறேன். அந்த இடைவெளிக்குள் நான் இந்த பிரபஞ்ச சுருக்க விரிவை பற்றி யோசிக்கிறேன். அந்த வழிக்கிட்ட புறப்பட்ட நேரத்தில் இருந்து சென்றடையும் நேரத்தில் அந்த கால இடைவெளிக்குள் அந்த நகர்வுகளுக்குள் இதுதான் நடந்தது என்பது வரலாறு. வரலாறை முதல் சக்தியாக இருந்த முதலாவதாக இருந்த அந்த சக்தி நிலைக்கு முன்னர் உணர முடியாது. எனவே பிரபஞ்சத்தின் சுருக்க விரிவின் தொடக்கத்தில் அந்த சக்தி இருந்த அந்த மிக குறைந்த காலத்திலிருந்து அந்த சக்தி நிலை தான் பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் இருப்பதாக இருக்கும். அதே போன்று இறுதியாக இருக்க போகின்ற சக்தி தான் பிரபஞ்சத்தின் இறுதி நிலையாக இருக்கும். ஏனென்றால் கடந்த காலத்தில் நடந்தது உண்மை, யதார்த்தம், அதுதான் வரலாறு. எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது சாத்தியக்கூறு. இந்த காலத்தில் இப்போ பம்பலப்பிட்டியாவிலிருந்து நான் அடுத்ததாக வெள்ளவத்தை நோக்கி ட்ரெயினில் சென்று கொண்டு இருக்க போகிறேன். இந்த இடைவெளிக்குள் நான் இந்த தியரியை பற்றி யோசிக்கப் போகின்றேன் என்று எதிர்ப்பு கூறுகிறேன். எதிர்காலத்தை பற்றி அது பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறு. எனவே அவ்வாறு சரியாக நான் எதிர்ப்பு கூறுவது இந்த பம்பலப்பிட்டியிலிருந்து வெள்ளவத்தைக்கு ட்ரெயின் செல்கின்ற பொழுது அந்த கால இடைவெளிக்குள் இந்த நகர்வுகளுக்குள் நான் இதை செய்வேன் என்று சொல்வது எதிர்ப்பு கூறு. இவ்வாறு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளிக்குள் குறிப்பிட்ட நகர்வுகளுக்குள் இவ்வாறு நடக்கும் என்பது சாத்தியக்கூறு. இந்த சாத்தியக்கூறை இறுதியாக இருக்கின்ற அந்த சக்தி நிலைக்கு பின்னர் உணர முடியாது. எனவே அந்த இறுதி நிலையான சக்தி தான் பிரபஞ்சத்தின் சுருக்க விரிவின் இறுதி நிலையாக கொள்ளப்பட வேண்டும். அதே போன்று இந்த பிரபஞ்சம் சுருங்கி விரிகின்றது என்றால் முப்பரிமாணம் இல்லாத எலக்ட்ரான்களை எடுத்து அதன் வேகத்தில் சென்று அதன் அளவிலே பார்த்தீர்கள் என்றால் எலக்ட்ரான்கள் தனக்கென்று கன அளவு எடுத்து இடத்தை அடைத்த அந்த பண்பு இல்லாத, அசைவு இல்லாத, அந்த அசைவுரை புலமாக்கினது பண்பும் இல்லாத அந்த வெளி முப்பரிமாணம் இல்லாத வெளியை சார்ந்து இவை துண்டுபட முடியாது. எல்லா நிலையிலும் அவை எவ்வாறு வேகத்தில் சுழன்றாலும் எவ்வாறான அசைவுகள் நிகழ்ந்தாலும் எவ்வாறான பரிமாணங்கள் இருந்தாலும் ஃப்ளைட்டில் நாங்கள் பார்க்கின்றோம், பால்வீதியை பார்க்கின்றோம் இங்கே இருந்து கொண்டே. அதே போன்று மைக்ரோஸ்கோப்புகளில் செல்லுகளை பார்க்கின்றோம். எல்லா விதமான பரிமாணங்களிலும் ஒரே போன்று இருக்கின்றது இந்த வழி. அதை போன்று ஒரு வேகமாக சுற்றினான் என்ன, ஒரு வேகத்தில் இயங்கினான் என்ன, பிரபஞ்சம் சுருங்கினான் என்ன, விரிந்தால் என்ன, அந்த வழி ஒரே போன்று தான் இருக்கின்றது. எனவே பிரபஞ்சம் விரிகின்ற பொழுது எவ்வாறு விரிகிறது, வழிக்கு என்ன நடக்கின்றது என்றெல்லாம் கேட்க முடியாது. அதே போன்று இந்த அந்த பரிமாணம் இல்லாத அந்த வழியை சார்ந்து இந்த பிரபஞ்சம் துண்டு விட முடியாது. வேறு ஒரு பிரபஞ்சம் இதிலிருந்து உருவாக்க முடியாது. முதல்ல ஒரு பிரபஞ்சமோ வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த சக்தி துகள், பொருள் துகள், புலம், காலம் இவற்றால் தான் பிரபஞ்சம் உருவாகி இருக்கிறது. இவற்றை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவ்வாறு இருக்கிறது என்று ஒரு கற்பனையில் வைத்து கொண்டால் கூட அது முதல்ல இருக்கிறது, இதிலிருந்து தோன்றவில்லை, இந்த பிரபஞ்சத்திலிருந்து தோன்றவில்லை, முதல்ல இருக்கிறது என்று வைத்து கொண்டிருந்தால் கூட அவ்வாறு இருந்தால் அது சார்பில்லாமல் இருக்க முடியாது. அதை சார்ந்துடன் தான் இருக்க வேணும். பிரபஞ்சம் வழியும் தான் அதை சார்ந்து இருக்க வேணும். எதை பிரபஞ்சம் வழியும் சார்ந்து இருக்கிறது என்று பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் பிரபஞ்சம் வழியும் எதையும் சாரவில்லை, எதுவும் இல்லாமல் இருக்க முடியும். எனவே இந்த பிரபஞ்சத்தின் வழியை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த
பிரபஞ்சம் வழியும் எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்க முடியும் என்றால் ஏதோ ஒன்று காணப்பட்டால் அது சுயாதீனமாகத்தான் இருக்க வேண்டும். சார்பில்லாமல் அப்படி சார்பில்லாமல் இருக்க முடியாது. எனவே இருப்பதில்லை. எனவே ஒரு பிரபஞ்சம் இருப்பதில்லை. எனவே இதுதான் அந்த தியரி. இவையெல்லாம் மிகவும் சரியானவை. இவற்றை நீங்கள் நன்றாக உணர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கூறியவற்றை புரிந்து கொள்வதன் மூலம் இவற்றை தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த விளைக்கோள்கள் வேறு, அவர்கள் கூறிய விளைக்கோள்கள் வேறு என்பதை சொல்வதற்காகத்தான் இதை கூறியிருக்கிறேன். ஓகே.